எதற்காக நாம் இந்த இயந்திர அறிவியல் உலகை உருவாக்கினோம்? யாராவது சொல்ல முடியுமா? எதற்காக இந்த இயந்திர அறிவியல் உலகை நாம் உருவாக்கினோம்? இதற்கு என்ன காரணம் இருக்க முடியும்? மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதா? நோய்கள் இல்லாமல் வாழ்வதா? ஆரோக்கியமாக வாழ்வதற்காக நாம் இந்த இயந்திர அறிவியல் உலகை உருவாக்கினோமா? என்ன காரணம்? நோய்கள் இல்லாமல் வாழ்வது தான் இயந்திர அறிவியல் உலகின் நோக்கம் என்றால் வீட்டுக்கு வீடு இன்றைக்கி நோயாளி இருக்காங்க. மகிழ்ச்சியாக வாழ்வது தான் இந்த இயந்திர அறிவியல் உலகின் நோக்கம் என்றால் இன்றைக்கி யாருமே மகிழ்ச்சியாக இல்லை. பாதுகாப்பாக வாழ்வது தான் இந்த இயந்திர அறிவியல் உலகின் நோக்கம் என்றால் இன்றைக்கி பெரும்பாலான யாருமே பாதுகாப்பாக இல்லை. குற்றங்கள் இல்லாமல் வாழ்வது தான் இந்த இயந்திர அறிவியல் உலகின் நோக்கம் என்றால் குற்றங்கள் நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கின்றன உலகம் முழுவதும். அப்போ எதுக்காக இந்த இயந்திர அறிவியல் உலகை நாம் உருவாக்கினோம்? இந்த இயந்திர அறிவியல் உலகை உருவாக்கியதன் நோக்கமே பிற மக்களை அழிப்பது தான், மனித உயிர்களை அழிப்பது தான். அதுதான் காரணம். இந்த இயந்திர அறிவியல் உலகம் மூலமாக நோய்கள் உருவாகிறது, குற்றங்கள் அதிகமாகியது, அப்புறம் விபத்துகள் அதிகமாகியது, நோய்கள் அதிகமாகியது. எல்லாமே எல்லாவற்றின் மூலமாக மனித உயிர்களை அழிவை நோக்கி செல்கிறது. இந்த இயந்திர அறிவியல் உலகின் உருவாக்குனதுனால இன்றைக்கி நம்ம இதை உருவாக்கிட்டோம். ஆனால் நம்ம குற்றங்கள் அதிகமாகி கொண்டே தான் இருக்கிறது, நோய்கள் அதிகமாகி கொண்டே தான் இருக்கிறது, அது மாதிரி விபத்துகள் அதிகமாகி கொண்டே இருக்கிறது, அழிவு அதிகமாகி கொண்டே இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா மகிழ்ச்சியும் குறைந்து கொண்டே தான் வருகிறது. அப்படின்னா அதுதான் நமது நோக்கமாக இருக்கிறது. அப்போ இயந்திர அறிவியல் உலகம் உருவாக்கியதன் நோக்கமே என்னன்னாக்கா நோய்களை அதிகரிக்க வேண்டும். என்ன நடக்குது? இங்கே நோய்கள் அதிகமாகிட்டு இருக்கா. அப்போ இயந்திர அறிவியல் உலகம் நோக்கமும் அதுதான், நோய்களை அதிகரிக்க வேண்டும். குற்றங்கள் அதிகரிக்குதா? அப்போ அதுதான் நோக்கம். இயந்திர அறிவியல் உலகின் நோக்கம் என்பது குற்றங்களை அதிகரிப்பது. அதுதான் இயந்திர அறிவியல் உலகின் நோக்கம். குற்றங்களை அதிகரித்து அதன் மூலம் மனித உயிர்களை அழிப்பது. அதுமாதிரி நோய்களை அதிகரித்து அதன் மூலம் மனித உயிர்களை அழிப்பது. நோய்கள் அதிகமாகிட்டே இருக்குது. அப்படின்னா இயந்திர அறிவியல் உலகின் நோக்கமும் அதுதான், நோய்களை அதிகரித்து மனித உயிர்களை அழிப்பது, மக்களை அழிப்பது. அதுமாதிரி விபத்துகள் அதிகமாகிட்டே இருக்குது. அப்போ இயந்திர அறிவியல் உலகின் நோக்கம் விபத்துகளை அதிகரித்து அதன் மூலம் மனித உயிர்களை அழிப்பது. இதுதான் மகிழ்ச்சியை அளிப்பது, அடிமைத்தனத்தை அதிகரித்து மகிழ்ச்சியை அளிப்பது. அதுதான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் நடந்து கொண்டிருக்கிறார். அப்போ இயந்திர அறிவியல் உலகின் நோக்கமே அதுதான், மகிழ்ச்சியை அளிக்க வேண்டும். மனித உயிர்கள் மகிழ்ச்சியாக வாழக்கூடாது, உயிரோடு வாழக்கூடாது, அல்லது அவர்களை கொல்ல முடியவில்லை என்றால் கூட பரவாயில்லை, அவர்கள் மகிழ்ச்சியாக வாழக்கூடாது. இதுதான் இந்த இயந்திர அறிவியல் உலகை உருவாக்கியதற்கான நோக்கம், காரணம் ஆகும். ஏனென்றால் அதுதான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் அதுதான் காரணமாகவும் இருக்கும். இங்கே என்ன நிகழ்கிறதோ, இந்த இயந்திர அறிவியல் உலகம் உருவாவதற்கு என்ன காரணம் அப்படின்னா இங்கே என்ன நிகழ்ந்து கொண்டு இருக்கிறதோ அதுதான் காரணம். அப்போ அதுதான் காரணம். அதனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா குற்றங்கள் அதிகரிக்குது, நோய்கள் அதிகரிக்குது, விபத்துகள் அதிகரிக்குது, அப்படின்னா அடிமைத்தனம் அதிகரிக்குது. அப்படின்னா அதுதான் காரணமாகவும் இருக்கிறது. அதிலே தெரிஞ்சுக்கலாம், அதிலே உண்மை இருக்குது. உண்மைகளை போய் நீங்கள் தேடி கண்டுபிடிங்க, வெளிப்படையாகவே அது என்ன நடக்குதோ அதுதான் உண்மை, அதுதான் காரணம். அந்த வகையில் இந்த இயந்திர அறிவியல் உலகம் உருவாக்கியதற்கான காரணமே நோக்கமே என்னவென்றால் மனித உயிர்கள் அழிக்க வேண்டும் என்கிற அந்த கொலைவெறி தான் காரணமாக இருக்கிறது. நேரடியாக அழிக்க முடியாது, அதனால் மறைமுகமாவது அழிக்கலாம் அல்லவா? இந்த மாதிரி வேறு வழிகளில் மறைமுகமாக அவர்களுக்கே தெரியாமல் அவர்களை எப்படி அழிப்பது, அவர்களே விரும்பி அந்த சாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது மாதிரி அவர்களுக்கே தெரியாமல் அவர்களே அந்த சாவை நோக்கி, அழிவை நோக்கி அவர்களே வர வேண்டும். அவர்களை எப்படி அழிப்பது என்பதற்காகத்தான் இந்த இயந்திர அறிவியல் உலகமே உருவாக்கப்பட்டிருக்கிறது, கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இது அழிப்பதற்காகவே உருவான உலகம். இது மனித உயிர்களை அழிப்பதற்காகவே மனித உயிர்கள் உருவாக்கிய உலகம். இது சொல்லப்போனால் ஒரு சிலந்தி வலைன்னு கூட சொல்லலாம். இது மனித உயிர்களை ஒரு சிலந்தி வலைன்னு சொல்லி அவர்கள் மனித உயிர்களை சிக்க வைத்து அழிப்பதற்காக உருவாக்கிய ஒரு சிலந்தி வலை என்று கூறலாம். ஒரு அழகான சிலந்தி வலை அப்படின்னு கூட இந்த இயந்திர அறிவியல் உலகை சொல்லலாம்.
அதனால் வந்து மனித உயிர்களை பாதுகாக்கிற ஒரு உலகம் இருக்குல்ல, நோயற்ற ஒரு உலகம், நோய்கள் வருவதற்கு வாய்ப்பில்லாத உலகம். இப்போ இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வந்து 2040 பிறகு அங்கே வாழ்கிற மக்களுக்கு நோய்கள் வராது. அவர்கள் வாழ்கிற வாழ்க்கை, அங்கு வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்கு அங்கே வந்து பள்ளிக்கூடம் கிடையாது, கல்லூரி கிடையாது, யாரையும் வந்து யாரும் அவசரப்படுத்த போகிறதில்ல, பதட்டம் தேவையில்லை, பரபரப்பு தேவையில்லை, நிதானமாக இருப்பாங்க. எங்கே போனாலும் நடந்து போவாங்க, ஓடி போவாங்க, ஆடுவாங்க, விளையாடுவாங்க, நீச்சல் அடித்து குளிப்பாங்க. அப்போ விவசாய நிலத்தில் 3 மணி நேரம் வேலை செய்வாங்க. இப்படியெல்லாம் அவர்கள் வாழும்பொழுது அவர்களுக்கு நோய் வராது. அப்போ அங்கே குற்றங்களும் நடைபெறாது. ஏன்னா அங்கே பணம், காசு, இதில் இந்த மாதிரி நடைமுறையே அங்கே கிடையாது. தங்கத்துக்கு மதிப்பு கிடையாது, பணத்துக்கு மதிப்பு கிடையாது, வியாபாரம் கிடையாது, விற்பனை கிடையாது. எல்லாருக்கும் ஒரே அளவு விளைநிலம், சமத்துவம் அங்கே இருக்கிறது. யாருக்கும் இங்கே வந்து தனி உடைமை நடைமுறையே அங்கே கிடையாது. அனைவருக்கும் பொது உடைமை நடைமுறை அங்கே கடைபிடிக்கப்படும். அதாவது சமத்துவம், ஒருவருக்கு கொடுக்கப்படுகிற உடைமைகள் அனைவருக்கும் ஒரே அளவு தான் கொடுக்கப்படும். குடியிருப்பதற்கு இடம் எல்லாம் ஒரே அளவு தான், அனைவருக்கும் ஒரே அளவு. அது மாதிரி விவசாய நிலம் அனைவருக்கும் ஒரே அளவு. இந்த மாதிரி ஒரு சமத்துவம் அங்கு பாதுகாக்கப்படுகிறது. அப்போ அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையின் நோக்கம் என்ன அப்படின்னா, அங்கே என்ன நடக்குதோ அதுதான் காரணம், அதுதான் நோக்கம். அங்கே என்ன நடக்குது, நோய் வருவதில்லை. அப்போ அதுதான் வந்து அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையின் நோக்கமாக இருக்கிறது. அப்புறம் அங்கே பார்த்திங்கன்னா வந்து குற்றங்கள் நடைபெறாது. அப்போ அதுதான் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையின் நோக்கமாகவும் இருக்கிறது. அங்கே என்ன நடக்குதோ அதுதான் வந்து அந்த வாழ்க்கையின் நோக்கமாக அங்கே இருக்கிறது. இங்கே என்ன நடக்குதோ அதுதான் வந்து இந்த வாழ்க்கையின் நோக்கம் என நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை 2040 பிறகு அங்கே என்ன நடக்கும், குற்றங்கள் நிகழாது, நோய்கள் நடக்காது, அங்கே விபத்துகள் கிடையாது, உடல் உறுதியாக இருப்பார்கள். அப்போ அதுதான் உடல் உறுதியாக இருக்க வேண்டும் என்பது தான் அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையின் நோக்கமாகவும் அது இருக்கிறது. அதனால் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் அவர்கள். அதனால் அதுதான் நோக்கமாகவும் இருக்கிறது. பாதுகாப்பாக இருப்பார்கள். அதுதான் வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையின் நோக்கமாகவும் இருக்கிறது. பாதுகாப்பாக வாழ்வது, மகிழ்ச்சியாக வாழ்வது, ஆரோக்கியமாக வாழ்வது, உடல் உறுதியாக வாழ்வது, இது வந்து அங்கே வந்து சகஜமாக இருக்கும். அப்போ அதுதான் அந்த வாழ்க்கையின் நோக்கமாகவும் இருக்கிறது, இலக்காகவும் இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக புரியுது. இங்கே என்ன நடக்குதோ அதுதான் இந்த உலகத்தில் என்ன நடக்குதோ அதுதான் இந்த உலகத்தின் நோக்கமாக இருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரியுங்களா? இங்கே என்ன நடக்குதோ அதுதான் இங்கே நடக்கிற இந்த உலகின் நோக்கம், லட்சியம், இலக்கு அப்படின்னு நாம் அதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்.